அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் ஆதிமகா சரஸ்வதி வழங்கிய பிரபஞ்ச ஞானம் அது 1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தலைப்பிட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க. இந்த மெசேஜ் ஆனது அன்பாலயத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றது. அதை நீங்கள் அன்பாலயம் யூடியூப் சேனல்லையும் நீங்கள் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த தெய்வங்கள்லாம் இறங்கி இந்த மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் வளர்பிறை தசமி அருளுரை ஆதிமகா சரஸ்வதி வழங்கிய பிரபஞ்ச ஞானம். ஓம் ஸ்ரீ ஆதி மகா சரஸ்வதியே போற்றி போற்றி. பிரபஞ்ச ஞானம் தசமி அருளுரை 1. ஓம் ஸ்ரீ ஆதி மகா சரஸ்வதியே போற்றி போற்றி. அருளும் ஞானமும் பூரணமாய் பெற்ற மானுடர்களுக்கே யாம் அருளுகின்ற பூரண பிரபஞ்ச ஞானத்தின் சிறு துளிகளை ஏற்கும் பக்குவம் சித்திக்கும். காலம் என்பது இயற்கையினை சார்ந்தும் இயங்குகின்ற மனிதர்களின் தன்மைகளை சார்ந்தும் மாற்றம் அடையும். ஆனால் பிரபஞ்ச இயக்கம் என்பது காலத்திற்குள் அடங்காது. ஏனெனில் எக்காலத்தில் எவ்விதம் இப்பிரபஞ்சம் இயங்கும் என்பதனை எவருமே நிர்ணயிக்க இயலாது, கணிக்கவும் இயலாது. பிரபஞ்ச ஞானத்தை யாம் எவருக்கும் போதிக்கவும் இயலாது. மானுடர்கள் மாத்திரமின்றி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களுமே கூட பிரபஞ்ச இயக்கத்தினை பூரணமாய் அறிந்துவிட இயலாது. இப்பிரபஞ்சத்தை இயக்கும் பேர் அறிவினை ஈசனார் எம்மிடம் அருளியுள்ளார். இதற்கு மூவர் துணை புரிவர். மகாவிஷ்ணுவின் அவதாரமாய் உதித்த ஸ்ரீ அஹகிரியவரும் ஆதிசிவன் மற்றும் ஆதிசக்தி ஆகிய மூவர் மாத்திரமே எமது பணிக்கு உறுதுணையாகவும் காவலாகவும் சாட்சியாகவும் வீற்றுள்ளனர். பிரபஞ்ச இயக்கத்தின் அதிமுக்கிய ஆற்றல்கள் 12 உண்டு. அவற்றையே யாம் குறிப்பாய் உணர்த்திட முயல்கின்றோம். 12 திங்கள் பூரணமான செய்திகளை உள் ஞானத்தால் ஏற்றால் புவியின் வாழ்வு மிகவும் செழிப்பாய் மலரும். பிரபஞ்ச ஞானம். பிரபஞ்சம் எவ்விதம் இயங்குகின்றது, ஏன் இயங்குகின்றது, அதன் பலன் என்ன ஆகிய 3 நிலைகளை குறித்தே யாம் சிறு விளக்கங்களை நல்கிடுவோம். இப்பிரபஞ்சம் எவ்விதம் இயங்குகின்றது. பிரபஞ்சமானது 12 விதமான எரிபொருட்களினால் மாத்திரமே இயங்குகின்றது. அதி தூய்மை வாய்ந்த 12 ஆற்றல்களையே யாம் ஒவ்வொன்றாய் எடுத்துரைப்போம். முதல் எரிபொருள். இப்பிரபஞ்சம் இயங்கிட உதவுகின்ற ஓர் எரிபொருள் என்பது அணுக்களின் வீரியமான கருப்பொருட்களே. வெட்ட வெளியிலிருந்து உதித்து அதிதீவிர ஈர்ப்பு விசை கொண்ட காந்த சக்தியினால் நிறைந்த பூரண அணுக்களாய் மலர்ந்து சூரிய மையம் சென்று பின்னர் அனைத்து கோள்களிலும் வசித்து பூமியில் மானுட ரூபம் ஏற்று பின்னர் பூரணமாய் விடுபட்டு விண் உலகினில் பல படிநிலைகளில் இயங்கி இறுதியில் அண்டத்தினில் நிறைந்து பின் பேரண்டத்தில் பிரவேசித்திட உருகி கரையும் அணுக்களின் கருப்பொருளின் சக்தி ஒன்றே இப்பிரபஞ்சத்தை முழுமையாக இயக்கும் அற்புத எரிபொருட்களாகும். உருகி கரையும் அணுக்களே அதி அற்புத ஆற்றல் படைத்தது. ரசமாய் உருகி ஒளியாய் திரிந்து பின்னர் ஈர்ப்பு சக்தியாக உருமாறி அரூபமாய் மலர்ந்து வெட்ட வெளியினில் கரையும் தன்மை கொண்ட அணுக்களே தனது இறுதி பணியாக இப்பிரபஞ்ச இயக்கத்தை நிகழ்த்துகின்றது. எத்தனை கோடி அணுக்கள் கரைந்தாலும் மீண்டும் பல கோடி அணுக்கள் வெட்ட வெளியினில் கரைவதற்காக பேரண்டத்தில் பிரவேசித்த வண்ணமே இருக்கும்.
இவ்வற்புத அணுக்களின் தீவிர மைய ஆற்றலை பிரபஞ்சத்தை இயக்கும் உன்னத எரிபொருட்களாகும். பிரபஞ்சமானது ஏன் இயங்குகின்றது? 12 காரணங்களால் இப்பிரபஞ்சம் இயங்குகின்றது. முதல் காரணம் என்பது சக்தி நிலைகளின் பரிமாற்றமே. முதல் காரணம் என்பது சுழல்கள் எனும் சுழற்சியே காரணம். இப்பிரபஞ்சமானது வெட்ட வெளியில் துவங்கி வெட்ட வெளியில் முடிகின்ற ஓர் சுழல் போன்றது. அற்புத சுழற்சியினை உடையது எனில் துவங்கிய அனைத்தும் சுழலினில் சிக்கி மீண்டும் துவங்கிய பகுதியினை அடைவதே பிரபஞ்ச இயக்கத்தின் காரணமாகும். பெரும் ஈர்ப்பு விசையினை வெளிப்படுத்தும் ஓர் பிரம்மாண்ட சுழலிற்குள் அனைத்து உலகும் அடங்கும், அனைத்து இயக்கங்களுமே அடங்கும். பிரபஞ்ச இயக்கத்தின் பலன் என்ன? 12 விதமான இயக்கங்களை வெளிப்படுத்தும் இப்பிரபஞ்ச இயக்கம் 12 பலன்களையும் உள்ளடக்கியது. எண்ணற்ற காரணங்களும் பலன்களும் உண்டு. எனினும் யாம் அவற்றை 12 வகையில் உள்ளடக்கியே அருளிட முனைகின்றோம். பிரபஞ்ச இயக்கத்தினால் உருவாகும் முதன்மை பலன் என்பது மானுடர்களின் பார்வையினில் கண்ணுற்றால் ஏதுமில்லை என்றே உரைக்கத் தோன்றும். இப்பிரபஞ்சமானது இடைவிடாது இயங்குவதினால் மனிதர்கள் சூனிய நிலையினை அடைவர் என்பதே ஒரு வகை பலனாக ஏற்க இயலும். மனிதர்கள் இப்பிரபஞ்ச இயக்கத்தின் மூலம் அனைத்து நிலைகளையும் அறிவினால் ஏற்க இயலும். இதுவே முதன்மை பலனாகும். பிரபஞ்ச இயக்கத்தை அறிவு கொண்டு அனுபவிப்பதே மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட பேரானந்த நிலையாகும். இதுவே முதன்மை பலனாகவும் அமைகின்றது. இயற்கையின் நிகழ்வுகளை அவ்விதமே ஏற்று அனுபவிப்பதால் பிரபஞ்சம் பயப்படும். அன்பினையும் பொழியும் உணர வேண்டும். மனிதர்கள் இப்பிரபஞ்ச இயக்கத்தின் மூலம் அனைத்து நிலைகளையும் அறிவினால் ஏற்க இயலும். இதுவே முதன்மை பலனாகும். பிரபஞ்ச இயக்கத்தை அறிவு கொண்டு அனுபவிப்பதே மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட பேரானந்த நிலையாகும். இதுவே முதன்மை பலனாகவும் அமைகின்றது. இயற்கையின் நிகழ்வுகளை அவ்விதமே ஏற்று அனுபவித்தால் பிரபஞ்சம் பயப்படும். அன்பினையும் பொழியும் உணர வேண்டும். இத்தருணத்தில் யாம் சிறு விளக்கங்களை நல்கி உள்ளோம். பிரபஞ்ச ஞானம் என்பது பரந்து விரிந்தது. முதலில் யாம் உரைப்பவற்றை உணரவே முற்படுங்கள். தொடர் செயலாய் யாம் பிரபஞ்ச ஞானத்தை பொழிந்திருப்போம். அன்பான ஆசிகள் இப்படின்னு சொல்லிட்டு அன்னை அவர்கள் இந்த பிரபஞ்ச ஞானத்தை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. மனிதர்கள் இப்பிரபஞ்ச இயக்கத்தின் மூலம் அனைத்து நிலைகளையும் அறிவினால் ஏற்க இயலும். இதுவே முதன்மை பலன். நம்ம மனிதர்கள் ஏன் பிறந்தாங்கனாக்கா பிரபஞ்ச இயக்கத்தை அறிவு கொண்டு அனுபவித்தே மனிதர்களுக்கு அனுபவிப்பது தான் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட பேரானந்த நிலையாகும். இதுவே முதன்மை பலனாகவும் அமைகின்றது. அப்புறமா இயற்கையின் நிகழ்வுகளை அவ்விதமே ஏற்று அனுபவித்தால் பிரபஞ்சம் பயப்படும். எப்போ பிரபஞ்சம் பயப்படும்? இந்த இயற்கையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்கின்றதோ அதை ஏற்று அப்படியே அனுபவிக்கணும். அப்புறமா அந்த பிரபஞ்சம் பயப்பட்டுடுமா? அன்பினையும் பொழியும் உணர வேண்டும். அந்த பிரபஞ்சம் அன்பையே பொழியும், அதையும் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியில் சொல்கிறாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பிரபஞ்ச ஞானம் 2 பற்றி பார்க்கலாம்.